தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி3. இந்த ஷோல தருமூர்த்தி இயக்கத்துல மோகன்லால், சோபனா, பாரதி ராஜா மற்றும் பலர் நடிப்புல வந்திருக்கிற தொடரும் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு பூச்சிச்சதா இல்லையா? இந்த படம் இருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகன் மோகன்லால் ஒரு கால் டாக்ஸி டிரைவரா இருக்காரு. கல்லூரிக்கு போகக்கூடிய மகன் மற்றும் மகள், இவருடைய மனைவி அப்படின்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா அவருடைய மாஸ்டர் ஒருத்தர் இறந்து போயிட்டு தான் தகவல் வருது. அதுக்காக தமிழ்நாடு போறாரு. தமிழ்நாடு போயிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வரும்போது அவருக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. அவருடைய டாக்ஸி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. அது என்ன பிரச்சனை, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ பென்னி கிட்ட விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது அந்த கார் டாக்ஸில கஞ்சா கடத்ததாகவும் அதை கடத்தின இளைஞர் தப்பி ஓடிட்டதாகவும் சொல்றாங்க. அதனால அந்த டாக்ஸியை தரம் எடுக்கிறாங்க. இதனால பயங்கர விரக்தி இருக்காரு மோகன்லால். நடந்த சம்பவத்தை இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸியை கொடுத்துட்டு எங்க எல்லாரும் சக போலீஸ் ஆபீஸுடைய திருமணத்துக்கு அழைச்சு போமாறு சொல்றாரு. சோ அப்ப மோகன்லாலும் கூட போறாரு. போற இடத்துல மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கிறாரு. அந்த சிக்கல் தப்பிச்சாரா இல்லையா, மோகன்லாலுக்கும் போலீஸுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றதா இந்த படத்தினுடைய மீதி கதை.